ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஎட்ஸ் ஆர்ட்ஸ் வேர்ல்டு இன் தமிழ். நம்மளுடைய சேனல்ல ஃப்ரீ அறிவர் கிளாஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும்னு உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க, இல்லைன்னா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. இந்த கிளாஸ் ஃபுல்லாவே ஃப்ரீயா தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். சர்டிபிகேட்டுக்கு மட்டும்தான் நீங்க அமௌண்ட் பே பண்ணணும். கிளாஸுக்கெல்லாம் எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. என்னுடைய சேனல்ல நீங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். கிளாஸ் 6 பார்க்க போறோம். 6 கிளாஸ் என்னன்னா பேக் செயின் ஸ்டிச் தான் பார்க்க போறோம். பேக் செயின் ஸ்டிச் எப்படி போடணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். ஸ்கேலை வச்சு ஸ்ட்ரைட்டா கோடு போட்டுக்கோங்க. கோணையா இருக்கனால ஸ்கேலை வச்சு ஸ்ட்ரைட்டா போட்டுக்கோன்னா கிளாஸும் ஸ்ட்ரைட்டா இருக்கும். சில்க் த்ரெட் எடுத்துங்க. டபுள் த்ரெட்டா தான் எடுத்துக்கணும். ஒரு செயின் போட்டுட்டு பக்கத்திலேயே ஒரு குட்டி செயின் போடணும். இங்க பாருங்க, ஒரு செயின் போட்டுட்டு பக்கத்திலேயே குட்டியா ஒரு செயின் போடணும். அந்த செயின் அப்படியே பேக்ல எடுத்துன்னு போயிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம போட்டோ செயின்ல சென்டர்ல இன்னொரு செயின் போடணும். மறுபடியும் ஒரு செயின் போடணும். பக்கத்துல குட்டியா ஒரு செயின் போடணும். ஆல்ரெடி நம்ம போட்ட செயின்லயே பேக்ல எடுத்துன்னு போயிட்டு ஒரு குட்டியா செயின் போடணும். இதுதான் பேக் செயின் ஸ்டிச். கரெக்டா நடு சென்டர்ல தான் செயின் போடணும். நான் பெரிசா மறுபடியும் போட்டு காட்டுறேன் பாருங்க. லாங்கா ஃபர்ஸ்ட் செயின் போட்டுங்க. செகண்ட் செயின் சின்னதா குட்டியா லாக் போட்டுக்கோங்க. அந்த நம்ம மூணாவதா போட்டதை சென்டர்ல எடுத்துன்னு போயிட்டு செயின் போடணும். லாக் ஃபார்ம் ஆகும் நம்ம இந்த மாதிரி போடும் போது. இதுதான் பேக் செயின் ஸ்டிச். இந்த மாதிரி நீங்க ஸ்ட்ரைட்டா எனக்கு போட்டு காட்டிட்டு ஒரு டிசைன் நான் பின்ட்ரெஸ்ட் ஆப்ல எப்படி டிசைன் டவுன்லோட் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த டிசைன் உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அந்த டிசைன் நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு பேப்பர் கேப் ஆப்ல ட்ரேஸ் எடுத்துட்டு இந்த டிசைன் எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்கேல வச்சு நீங்க ஸ்ட்ரைட்டா போட்டு காட்டிட்டு நெக்ஸ்ட் நான் ஓகேன்னு சொன்ன அப்புறம் நீங்க டிசைன் போட்டு எனக்கு அனுப்புங்க. சில்க் த்ரெட் எல்லாருக்கும் கட் ஆகுதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா சில்க் த்ரெட்க்கு நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. நீடில ஷார்ப் எட்ஜ்ல சில்க் த்ரெட் எடுக்க கூடாது. அப்படி ஷார்ப் எட்ஜ்ல நம்ம சில்க் த்ரெட் எடுக்கும் போது த்ரெட் பிரிஞ்சிடும். ஷார்ப் எட்ஜ்ல எடுக்காம நீடில கொஞ்சம் தள்ளி தான் நீங்க சில்க் த்ரெட்டை எடுக்கணும். நீங்க ஸ்ட்ரைட்டா போட்டதை எனக்கு வாட்ஸ்அப் குரூப்ல அனுப்புங்க. நான் பார்த்துட்டு ஓகேன்னு சொன்ன அப்புறம் நீங்க டிசைன் போடுங்க. நீங்க வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளாஸ் போட ஸ்டார்ட் பண்ணுங்க. எதுக்காக நான் சொல்றேன்னா நீங்க வீடியோ பாதி பார்த்துட்டு பாதி கிளாஸ் போட்டுட்டே இருக்கும்போது டவுட் வரும். நீங்க ஃபுல்லா வீடியோ பார்த்துட்டு நீங்க அதுக்கப்புறம் கிளாஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு டவுட் இல்லாம நீங்க கிளாஸ் போடலாம். பேக் செயின் ஸ்டிச் ஃபர்ஸ்ட் ஒரு செயின் போட்டுட்டு பக்கத்திலேயே குட்டியா ஒரு செயின் போடணும். அந்த செயினை நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் போட்ட செயின் சென்டர்ல செயின் போடணும். இதுதான் பேக் செயின் ஸ்டிச். நீங்க டிசைன் போடும் போது கூட இதேதான் திருப்பி திருப்பி பண்ணிட்டே இருக்கணும்.
ஷார்ப் எட்ஜ் வரும்போது அந்த கார்னர்ல வந்து நான் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேக்ல வந்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு நீங்க அதுக்கப்புறம் தான் நீங்க டிசைன் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். எதுக்காக சொல்றேன்னா நீங்க போடுற டிசைன் எல்லாமே ஷார்ப் எட்ஜ் வந்து நல்லா தெரிஞ்சதுனாதான் உங்களுக்கு நல்லா இருக்கும். அதுக்காக தான் நீங்க மறக்காம ஷார்ப் எட்ஜ்ல வந்து நாட் போட்டுட்டு நீங்க வந்து கிளாஸ் வந்து போடுங்க. எண்ணாட்லயே 2 டைப்ஸ் இருக்கு. உங்களுக்கு எந்த டைப் வந்து ஈஸியா இருக்கோ அந்த டைப் வந்து போட்டுக்குங்க. நான் எண்ணாட்டுக்கு 2 டைப்ஸ் வீடியோ வந்து போட்டு இருக்கேன். நீங்க அதை வந்து செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ நீங்க அது வந்து போடுங்க. எண்ணாட் வந்து ஸ்டார்டிங்ல ரொம்ப பெருசா இருந்தாலும் ஓகே. அது வந்து கீழே வந்து நீடியில வந்து குத்தி சில்க் த்ரெட்டை வந்து சுத்தி விட்டீங்கன்னா த்ரெட் வந்து கீழே வந்து. தேங்க்யூ.